மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் நீங்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவே தாங்க. தில்குல்வடி ஒன்று செய்யலாமா, அதை கர கர கரவென்று உண்ணலாமா? இது என்ன கேள்வி? தில்குல் வடி பண்ணிட்டு நல்லா கரகரன்னு சாப்பிட வேண்டியதுதான். என்னது இது? இனிப்பு. பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம தில்குல் வடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மகாராஷ்டிரா தேசத்தில் பண்ணுவாங்க. நம்ம சாதாரணமாக எள்ளுருண்டை செய்வோம், இவங்க கொஞ்சம் வேர்க்கடலை பொடியும் போட்டு செய்கிறாங்க. எப்படி செய்யுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? வெல்லம் 1 கப், எள்ளு 3/4 கப், நெய் 1 மேஜைக்கரண்டி, ஜாதிக்காய் தூள் சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, பொடித்த வேர்க்கடலை 1/4 கப். முதல்ல வெறும் சட்டியில் எள்ளை நல்லா வறுத்துக்கணும். கருப்பு எள்ளை வச்சு பண்ணுறதுனாக்கா அதை தண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறமா நீங்கள் போடணும். இப்போ வெள்ளை எள்ளு கிடைக்கிறதுனால இது இப்படியே நல்லா வறுத்துக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, என்ன முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படின்னுட்டு. இப்போ இந்த எள்ளு வெடிக்கும், படப்படன்னு வெடிக்கும். கொள்ளாக இருந்தால் வெளியிலெல்லாம் தெரிக்கும். இப்போ இந்த எள்ளு வெடிக்கும், அதுதான் கணக்கு நமக்கு நிறுத்த வேண்டியதுன்னு. கைவிடாமல் வறுக்கணும். ஒரு பக்கம் கருகி ஒரு பக்கம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு நம்ம வேர்க்கடலை பொடி கூட வச்சுருக்கோம். அது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதோடு போடுறதுக்கு தான். பாருங்கள், எள்ளு வெடிக்குது கடன்னு வறுபட்டுடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு வைப்போம் தெரியுமா? சாதாரணமாக நிலக்கடலை உருண்டைக்கெல்லாம் பாகு வைக்கிற மாதிரியே இதுக்கு நல்லா கல் இல்லாத மண் இல்லாத நல்ல வெல்லத்தை போட்டு பாகு வைக்கணும். இந்த பாகு வைக்கும்போதே இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடணும். இந்த பாகு கரையிறதுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பாகு பதம் நமக்கு தெரியும். இந்த பாகை எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் விட்டோம்னாக்கா நமக்கு தெரியும். அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொஞ்சுக்கிட்டு வரும். அப்படி கையால் எடுக்கும்போது உருண்டையாக உருட்ட வராது. இது பார்த்திங்கன்னா அப்படியே தொய்யும், அதுதான் கணக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதில் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் அதையும் போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றணும். அது எதுக்குன்னு கேட்டால், இந்த பாகு முருகிட்டா கூட இப்போ விடுற தண்ணினால் அதை சரியாக்கிட முடியும். இப்போ இதில் இந்த பொடிச்ச வேர்க்கடலை பொடி, இதில் இருக்கிற இந்த ஜாதிக்காய் பொடி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஏலக்காயும் ஜாதிக்காயும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற வெள்ளை எள்ளு அதையும் போட்டுட்டு நல்லா கிளறணும். இது நேரம் ஆக ஆக எரிக்கும். அதனால நம்ம இப்படி இருக்கும்போதே எடுத்து நெய் தடவின ஒரு தட்டில் அதை போட்டுடணும். இதை ஒரு பாத்திரத்தினால சமம் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது லேசாக ஆறின உடனே நம்ம மைசூர் பாக் துண்டம் போடுற மாதிரி அல்லது பர்ஃபி செய்கிற மாதிரி சின்ன சின்ன சதுரமாக இதில் நறுக்கணும். இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்போ உடனே அது எரிகாது, கொஞ்சம் கொஞ்சமாக எரிகிடும். நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணி வச்சிடலாம். அடியில் நெய் தடவி இருக்கிறதுனால இந்த தட்டில் ஒட்டாமல் வரும்.
இப்போ தில்குல் வடி தயார். டில்குல் வடி. செய்ய தேவையான பொருட்கள்: வெல்லம் 1 கப், எள்ளு 3/4 கப், நெய் 1 மேஜைக்கரண்டி, ஜாதிக்காய் தூள் சிறிதளவு, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, பொடித்த வேர்க்கடலை 1/4 கப். டில்குல் வடி செய்முறை: ஒரு கடாயை சூடாக்கி அதில் வெள்ளை எள்ளை சேர்த்து நன்றாக வறுத்து தனியே வைக்கவும். ஒரு கடாயில் சிறிதளவு தண்ணீர், வெல்லம், நெய் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விடவும். பிறகு அதில் ஏலப்பொடி, ஜாதிக்காய் பொடி, 1 மேஜைக்கரண்டி தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் பொடித்த வேர்க்கடலை பொடி, வறுத்த வெள்ளை எள்ளு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதை ஒரு நெய் தடவிய தட்டில் சேர்த்து சமமாக தட்டி ஆறியதும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சாப்பிடவும். டில்குல் வடி தயார்.